அதிர்ஷ்ட கற்கள் அப்படின்னா அது போட்டாவே நம்மளுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டுன்னு கற்பனை பண்ணிக்காதீங்க. அந்த அதிர்ஷ்ட கற்கள்ங்கிறது அது இஷ்டம். உங்கள் வாழ்க்கையில் கர்மவினைக்கு உட்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கணுங்கிற பிராப்தம் அமைப்பு இருக்கோ அந்த விஷயத்தை பூர்ணத்துவமாக எடுத்துக்கிறதுக்கு மட்டுமே அதிர்ஷ்ட கற்கள் ராசி கற்கள் பயன்படுமே தவிர, ராசிக்கல் போட்டாவே கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அதிர்ஷ்டக்கல் போட்டாவே கோடீஸ்வரன் ஆயிடுவேன் கற்பனை பண்ணிக்காதீங்க. உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்திற்கும் ஒத்துப்போகக்கூடிய கற்களை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த விஷயம் பூரணத்துவமாக கிடைக்குங்கிற விஷயத்தை அனுபவத்தில் பார்த்து புரிஞ்சுக்குங்க. வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். கன்னி லக்னத்தில் பிறந்த 12 ராசி என்பவர்களுக்கும் எந்த திருத்தலங்களுக்கு போகலாம், எந்த திருத்தலங்களுக்கு போகக்கூடாது, எந்த திருத்தலங்களுக்கு போகும் பொழுது சுபிட்சம், அதிர்ஷ்டம், யோகம், பொருளாதார தன்னிறைவு கிடைக்கும், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவுங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, இருந்தாலும் 12 ராசியில் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு யார் ராசிக்கல் அணியலாம், யார் ராசிக்கல் அணியக்கூடாது, யார் அதிர்ஷ்டக்கல் அணியலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கன்னி லக்னம்ங்கிறது காலபுருஷ ராசிக்கு 6வது வீடு. 1, 2, 3, 4, 5, 6வது வீடு கன்னி லக்னம். அந்த 6வது வீட்டுடைய அதிபதி, கன்னி லக்னத்திற்கு அதிபதி புதன். புதனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, மால். மால்னா திருமால், பச்சைமேனி வண்ணான்னு அவர் நம்ம கூப்பிடுவோம். அப்போது மிதுன லக்னம் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மரகத பச்சை கற்கள் மிகவும் சிறப்பான ராஜயோகத்தை கட்டாயமாக கொடுக்கும். ஜேடு, மரகத பச்சை, இது மாதிரி கற்களை நம்ம வாழ்நாள் முழுவதும் எந்த தசை நடந்தாலும் கூட பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. கன்னி லக்னத்தில் 12 ராசியில் பிறந்த நண்பர்களும் இந்த மரகத பச்சைக்கல், பெரிட்டாட், ஜேடு இது மாதிரி கற்களை தாராளமாக பயன்படுத்தலாம். இதனால் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி, மனதில் தெளிவு, தீர்க்கமான முடிவெடுக்கிறது, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை, ஒரு தெளிவான பாதையை நோக்கி போகிறதுக்கான வழியை இந்த மரகத பச்சை கற்கள் போடும் பொழுது மனம் உங்களுக்கு காண்பிக்கும். மீதி இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கற்களை பயன்படுத்தலான்னு பார்த்துடலாங்க. நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, மேச ராசியில் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் லக்னத்திற்கு அதிபதி புதன், ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த 2 கிரகங்களும் தங்களுக்குள்ள பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகங்கள். புதன்னா ஒரு ஞானம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், செவ்வாய்ங்கிறது வீரம், விவேகம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். உதாரணமாக யோசிச்சு பாருங்கள், ஒரு ஞானி இருக்கிறார். அந்த ஞானியை பொறுத்த வரைக்கும் தவம், யோகம், தியானங்கிற பேரில் தன்னுடைய ஆன்மாவுக்கு வலு சேர்த்துட்ருப்பார். இதே ஒரு வீரனை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அப்படின்னா வீரன் அர்த்தம். ஒரு கட்டிலம் காளையாக இருக்கக்கூடிய இளைஞனை பொறுத்த வரைக்கும் தன்னோட உடம்பை வலுப்படுத்திகிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் மாறி ஒரு செயல் செய்யும் பொழுது அங்கே வெற்றி என்பது கிடைக்காது. ஒரு வீரனை பொறுத்த வரைக்கும் தவம், தியானத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்னா ஒரு கடினத்துவமான ஒரு காலகட்டத்தில் போராடக்கூடிய வல்லமையை அவர் இழந்துருவார். ஒரு ஞானியை பொறுத்த வரைக்கும் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்கிறான்னு வச்சுங்களேன், அவரோட தன்மை அவர் இழந்துருவார். அதனால் புதனும் செவ்வாயும் தங்களுக்குள்ள பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கன்னி லக்னத்தில் பிறந்த மேச ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பவளக்கல்லாக இருக்கக்கூடிய ராசிக்கல்லை பயன்படுத்தக்கூடாது. ராசிக்கல் என்பது வேறு, அதிர்ஷ்டக்கல் என்பது வேறு. ராசிக்கல்னால் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, நம்மளுடைய வானமண்டலத்தில் சரிசமமாக 12 பாகங்களாக பிரித்து அது ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள். கற்பனை கோடுகளால் பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த 12 ராசி கட்டத்திற்கும் நவ கிரகங்களாக இருக்கக்கூடிய 9 கிரகங்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவை தவிர்த்து சப்த கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த சப்த கிரகங்கள் மட்டுமே 12 ராசி கட்டத்துக்குள்ள அதிபதிகளாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு ராசிக்கு ஒரு அதிபதி இருக்கிறாருன்னா அந்த அதிபதிக்கு உண்டான கற்களை பயன்படுத்துறது ராசிக்கல்னு அர்த்தம். அதிர்ஷ்டக்கல்னால் அப்படி இல்லை.
உபரத்ன கற்களாக இருக்கக்கூடிய ஜேடு இருக்குது, அமெத்திஸ்ட் இருக்குது, அக்வாமரின் இருக்குது, லாபிஸ் லசூலி இருக்குது. இதுபோல் கற்களை தாராளமாக அதிர்ஷ்ட கற்களாக நிறைய பேர் பயன்படுத்துகிறத பார்த்துருக்குறோம். அப்போ மேச ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னாதிபதி புதனுக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ராசிக்கல்லுக்கு பதிலாக அதிர்ஷ்ட கற்கள் பயன்படுத்தலாம். எது மாதிரி கற்கள் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. மேச ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாணிக்க கற்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் கார்னட் பயன்படுத்தலாம். மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய டோபாஸ் கற்களை பயன்படுத்தலாம். இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி, மனதில் தெளிவு, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை, யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் அத்தனையும் அனுபவத்தில் கிடைக்கிறத பார்க்கலாம். அதற்கடுத்து கன்னி லக்னம் ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறீங்க. கன்னி லக்னத்திற்கு அதிபதி புதன், ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனும் புதனும் தங்களுக்குள்ள நட்பு கிரகங்களாக இருக்கிறதுனால தாராளமாக உங்கள் ராசிக்கு உண்டான ரிஷப ராசிக்கு உண்டான வைரக்கற்களை பயன்படுத்தலாம். வசதி இல்லை, வைரக்கற்கள் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அதற்கு ஒப்பான பலனை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெண்மை நிறம் இருக்கக்கூடிய ஜிர்கான் அல்லது பெரிட்டாட், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவணும் அப்படின்னா லாபிஸ் லசூரி கற்களை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மனதில் தெளிவு கிடைக்கும், தீர்க்கமான முடிவெடுப்பீங்க, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவும், குழந்தைங்களால் நற்பெயர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப வலுவாக இருக்கும் பொழுது அவங்க வைரக்கற்களை பயன்படுத்தாமல் இதுபோல் உபரத்தன கற்களை பயன்படுத்துறது மிகவும் நல்லது. அதற்கடுத்தபடியாக வேறு ஏதாவது அதிர்ஷ்டக்கல் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா மரகத பச்சை கற்களை நீங்கள் பயன்படுத்தலாம், ஜேடு பயன்படுத்தலாம், ஓப்பல் பயன்படுத்தலாம், சந்திரகாந்தக்கல் பயன்படுத்தலாம். இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது மனம் என்பது தெளிவடையும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது 100% பலன் முழுமையாக கிடைக்கும். அதற்கடுத்து கன்னி லக்னம் மிதுன ராசியில் பிறந்திருக்கிறீங்க. கன்னி லக்னத்திற்கு அதிபதி புதன், மிதுன ராசிக்கு அதிபதி புதன். நீங்கள் மரகத பச்சை ராசி கற்களை பயன்படுத்தலாம், ஜேடு பயன்படுத்தலாம், பெரிட்டாட் பயன்படுத்தலாம், அதிர்ஷ்ட கற்களாக வைரக்கல் பயன்படுத்தலாம், ஜிர்கான் பயன்படுத்தலாம், அமித்திஸ்ட் பயன்படுத்தலாம், அக்வாமரின் பயன்படுத்தலாம். இதெல்லாம் பயன்படுத்துறதுனால வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பயணங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க அக்வாமரின் பயன்படுத்துங்க. குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பெரிட்டாட், லாபிஸ் லசூலி இது மாதிரி கற்களை பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் செய்தொழிலில் லாபம், முன்னேற்றம், ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா மரகத பச்சை கற்கள், ஜேடு கற்களை பயன்படுத்துங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்ததிபதி புதன். புதனுடைய கற்களை போகும் பொழுது செய்தொழிலில் லாபம், ஆதாயம், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். அதற்கடுத்து இந்த லக்னத்திற்கு 2 மற்றும் 9ஆம் இடத்ததிபதி சுக்கிரன். வைரக்கற்கள், ஜிர்கான் கற்கள் பயன்படுத்தும் பொழுது அதிர்ஷ்டம், யோகம், பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவும். பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வெள்ளை கலர் இருக்கக்கூடிய ஜிர்கான் அல்லது வைரக்கற்களை பயன்படுத்துறது மிகவும் நல்லது. நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, கடக ராசியில் பிறந்திருக்கிறீங்க. கன்னி லக்னத்திற்கு அதிபதி புதன், கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன்கிறது தாய், புதன் மகன். தாயை பொறுத்த வரைக்கும் தன்னோட மகனை எந்த காலத்திலும் வெறுக்க மாட்டாங்க. ஆனால் புதனாக இருக்கக்கூடிய மகனை பொறுத்த வரைக்கும் தகப்பன் பெயர் தெரியாமல் பிறந்த ஒரு காரணத்தினால தாயை கண்டா வெறுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் கடக ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் முத்து கற்களை மட்டும் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கலர் இருக்கக்கூடிய சந்திரகாந்தக்கல் பயன்படுத்தலாம், ஓப்பல் பயன்படுத்தலாம். இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது ராசி கற்கள்னால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் இந்த கற்கள் மூலியமாக கிடைக்கும். வேறு ஏதாவது அதிர்ஷ்ட கற்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னா கடக ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வைரக்கல்லை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. கடகராசிக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது பாதக வீடாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வர்றதுனால வைரக்கற்களை பயன்படுத்தக்கூடாது. வெண்மை நிறம் இருக்கக்கூடிய ஜிர்கான் பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் நீலக்கற்களை பயன்படுத்தக்கூடாது, பவளக்கல்லை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நிம்மதி என்பது கண்டிப்பாக கெடும். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவாது. குழந்தைகளால் வீண் விரை செலவு ஏற்படும்.
கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது மாதிரி அலையக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. காரணம், இந்த கடகராசிங்கிறது வெளிச்சமாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீடு. அப்போ கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால பவளக்கல்லை பயன்படுத்தக்கூடாது. கன்னி லக்னத்திற்கும் செவ்வாய் பகை கிரகம், சந்திரன் வீட்டில் செவ்வாய் நீச்சம் அடைகிறாரு, பவளக்கல்லை பயன்படுத்தக்கூடாது. அதற்கடுத்து அந்த சந்திரன் வீட்டில் சனி என்ற கிரகம் பகை கிரகமாக வரதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் நீலக்கல்லை பயன்படுத்தக்கூடாது. அந்த சந்திரன் வீட்டில் சுக்கிரன் பகையாக இருக்கிறதுனால வைரக்கற்களையும் ஜிர்கான் கற்களையும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் வெண்மை நிறம் இருக்கக்கூடிய சந்திரகாந்த கல், மூன்ஸ்டோன், ஓப்பல் இது மாதிரி கற்கள் பயன்படுத்துறது நல்லது. முத்துக்கல்லையும் பயன்படுத்தக்கூடாது. அதற்கடுத்து கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க. லக்னாதிபதி புதன், ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த சூரியனும் புதனும் இணைந்தால் புத ஆதித்ய யோகமாக அஸ்தாங்க தோஷத்தில் இல்லாத பொழுது சொல்லப்பட்டிருக்கு. புதனும் சூரியனும் 8 டிகிரி தள்ளி ஒரே ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது அது புத ஆதித்ய யோகமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால தாராளமாக மாணிக்கக்கல் உங்கள் ராசி கற்களை பயன்படுத்தலாம். ஸ்டார் ரூபி இது மாதிரி கற்களை பயன்படுத்தலாம். ராசிக்கல் வாங்கி பயன்படுத்துறதுக்கு வசதி இல்லாதவங்களை பொறுத்த வரைக்கும் உபரத்தன கற்களை பயன்படுத்தலாம். கார்னெட் வாங்கி பயன்படுத்தலாம். கார்னெலியம், அகேட் இது மாதிரி கற்களை பயன்படுத்தும் பொழுது ராசிக்கல்னால் என்ன யோகம் கிடைக்குமோ அந்த யோகத்தையும் சுபிட்சத்தையும் அனுபவிக்க முடியும். நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, கன்னி ராசியிலே பிறந்திருக்கிறீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி புதன், லக்னாதிபதியும் புதன். அப்போ தாராளமாக மரகத பச்சை கற்கள், அதே மாதிரி ஜேடு இது மாதிரி கற்களை பயன்படுத்தலாம். பெரிட்டாட் பயன்படுத்தலாம். வைரக்கற்களை பயன்படுத்தலாம். இந்த வைரக்கற்களை பயன்படுத்தும் பொழுது நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும். செய்தொழில் ஆதாயம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டோம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்திற்கு 6, 7, 8ஆம் இடத்து அதிபதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நட்பு கிரகங்களாக இருந்தாலும் கூட அதற்குண்டான அதிபதிக்குண்டான ராசி கற்களை பயன்படுத்தக்கூடாது. அப்போது கன்னி லக்னத்தை தொட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் இடத்து அதிபதியுடைய கற்களை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது. கன்னி லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6 கூடைய கும்ப வீட்டுக்கு அதிபதி சனி நண்பர் இருந்தாலும் நீலக்கற்களை அணிகிறத தவிர்க்க பாருங்கள். 7ஆம் இடத்தின் அதிபதி குரு. புதன் என்பவர் ஞானி, குரு என்பவர் படித்து பட்டம் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர், பேராசிரியர். ஒரு பேராசிரியருடைய அந்த குணமும் ஞானியோட குணமும் 2 பேர் ஒரு இடத்துல சபையில் சந்தித்து பேசும் பொழுது முரண்பட்ட கருத்துக்கள் நிலவும். அதனால் விஷய ஞானம் நிறையா தெரிஞ்சவங்க மிகச்சிறந்த பேராசிரியராக இருப்பாங்க. விஷய ஞானம் மட்டும் அல்லாமல் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அக ஆய்வுகள் செய்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்க ஞானிகளாக இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேர்த்தோட கருத்துக்களும் எதிரெதிர் கருத்துக்களாக இருக்கிறதுனால இந்த புதனுக்கு குருவை கண்டாலோ குருவுக்கு புதனை கண்டாலோ பிடிக்காது அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. இந்த புதனுக்கு குரு என்ற கிரகம் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக வர்றதுனால மஞ்சள் புஷ்பராக்கள் பயன்படுத்தாதீங்க. அந்த மஞ்சள் புஷ்பராக்கள் பயன்படுத்தும் பொழுது குடும்பத்துக்குள்ளே சங்கடம் ஏற்படுறது, செய்தொழிலில் நஷ்டம் ஏற்படுறது, கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது, உறவினர்கள் மூலிமா சங்கடங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் அனுபவத்தில் பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் தனுசு ராசி, மீன ராசி அன்பர்களாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவுடைய மஞ்சள் புஷ்பராக்கள் பயன்படுத்தாதீங்க. அதற்கடுத்து இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். நீங்கள் மேச ராசி, விருச்சிக ராசியில் பிறந்திருந்தா கூட உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய பவளக்கல்லை அணியக்கூடாது. அதற்கடுத்து நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, துலா ராசியில் பிறந்திருக்கிறீங்க. கன்னி லக்னத்திற்கு அதிபதி புதன், ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகங்களாக இருக்கிறதுனால வைரக்கல் அணியலாம், வெண்மை நிறம் இருக்கக்கூடிய ஜிர்கான் அணியலாம், அமித்திஸ்ட் அணியலாம், அக்வாமரின் அணியலாம், பெரிட்டாட் அணியலாம், மரகத பச்சை கற்கள் அணியலாம். இதெல்லாம் பயன்படுத்துகிறது உங்களுக்கு யோகத்தை தரும். ஏன்னா இந்த ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தை புதனாக வர்றதுனால வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணம் போகும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்
நீங்கள் துலா ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா மரகத பச்சை கற்கள், அக்வாமரின் கற்களை அணியலாம். நீங்கள் செய்தொழில் லாபம் கிடைக்கணும், கூட்டுத்தொழிலில் ஆதாயம் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அமித்திஸ்ட் அணியலாம். எந்த கற்கள் நீங்கள் அணியக்கூடாதுன்னா மாணிக்கக்கல், கார்னட், அகேட் இது மாதிரி கற்களை அணியக்கூடாது. அதற்கடுத்து கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, தனுஷ் ராசியில் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் லக்னாதிபதி புதன், ராசி அதிபதி குரு. குருவும் புதனும் நேரடியான பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகம் இல்லாட்டியும் கூட 2 கிரகத்திற்கு ஒத்துப்போகாது, முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடிய கிரகம். அதனால் நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா, தனுஷ் ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்கள் ராசிக்கு உண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய குருவுடைய மஞ்சள் புஷ்பராகக்கல், டோப்பாஸ் இது மாதிரி கற்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. வேறு ஏதாவது கற்கள் பயன்படுத்தலான்னா சூரியனுடைய மாணிக்கக்கல், அதற்கடுத்து கார்னட், அகேட், அது மட்டும் இல்லாமல் அமித்திஸ்ட் இது மாதிரி கற்களை பயன்படுத்தலாம். நீங்கள் வைரக்கல்லை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அதற்கடுத்து நீலக்கல்லை பயன்படுத்தக்கூடாது. அதிக தூரம் பயணிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா டைகரை கற்களை பயன்படுத்திக்கலாம். அதற்கடுத்து நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க. லக்னாதிபதி புதன், ராசி அதிபதி சனி. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க கும்ப ராசிக்காரங்க மட்டும்தான் நீலக்கல் அணியக்கூடாது. மகர ராசியில் பிறந்தவங்க நீலக்கல் அணியலாம், அமித்திஸ்ட் அணியலாம், அக்வாமரின் கற்கள் அணியலாம். அது மட்டும் இல்லாமல் கன் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மாதிரி கற்கள் அணியலாம். லாபிஸ் லசூலி, அகேட் இது மாதிரி கற்களை தாராளமாக அணியலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் மரகதை பச்சை கற்கள் அணியும் பொழுது செய்தொழிலில் லாபம், கடனை கட்டக்கூடிய சந்தர்ப்பம், தொழிலில் மேன்மை இத்தனையும் கிடைக்கும். வைரக்கற்களையும் அணியலாம், பெரிட்டட் கற்களையும் நீங்கள் அணியலாம். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலகீனமாக இருந்தாலும் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கை இந்த கற்களை அணியும் பொழுது இந்த மாதிரி சுகத்தை அனுபவிக்கிறத பார்க்கலாம். அதற்கடுத்து நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, கும்ப ராசியில் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் ராசிக்கல்லை பயன்படுத்தக்கூடாது. லக்னாதிபதி புதன், ராசிக்கு அதிபதி சனி 2 பேரும் நண்பர்களாக இருந்தாலும் கூட லக்னத்திற்கு 6, 7, 8ஆம் இடத்து அதிபதியுடைய கற்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வேறு என்ன அணியலாம்னா அமித்திஸ்ட் அணியலாம், அக்வாமரின் அணியலாம், மரகத பச்சை கற்கள் அணியலாம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்தொழில் ஆதாயம், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை, தன்னிறைவான பொருளாதார வாழ்க்கை இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு தேடி வரும். வைரக்கல் அணியலாம், பெரிட்டாட் அணியலாம், ஜிர்கான் கற்கள் அணியலாம், அகேட் அணியலாம். அதற்கடுத்து நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, மீன ராசியில் பிறந்திருக்கிறீங்க. லக்னாதிபதி புதனுக்கு மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால மஞ்சள் புஷ்பராகக்கல், டோப்பாஸ் இது மாதிரி கற்களை பயன்படுத்தக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய மாணிக்க கற்கள் அணியலாம், சந்திரனுடைய மூன்ஸ்டோன், சந்திரகாந்த கற்கள் அணியலாம், ஓப்பல் அணியலாம். மஞ்சள் புஷ்பராகக்கல், டோப்பாஸ் இந்த 2 கல்லை மட்டும் தவிர்த்துருங்க. கனக புஷ்பராகக்கல் தாராளமாக அணியலாம். அதற்கடுத்து இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க எந்த திருத்தலங்களுக்கு போகும் பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும், சுபிட்சம் கிடைக்கும், பொருளாதார தன்னிறைவு கிடைக்குங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். எந்தெந்த திருத்தலங்களுக்கு போகக்கூடாதுங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். குறிப்பாக எந்த திருத்தலங்களுக்கு நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த ஊர்லேயே இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிரகத்துடைய மின்காந்த கதிர்வீச்சு உடம்புல இணைஞ்சிருக்கிறதுனால பாதிப்பை தராது, அவங்க மட்டும் போகலாம். இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயுடைய முருகனுடைய திருத்தலங்களுக்கு நீங்கள் எங்கே வேணால் போகலாம். ஆனால் போகும் பொழுது வளர்பிறையில் போகிறது மிகவும் சிறப்பு, தேய்பிறையில் போகக்கூடாது. செவ்வாய் என்ற கிரகம் மிதுன லக்னத்திற்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால பழனி முருகன் கோயிலுக்கு போகும் பொழுது ஆண்டி அலங்கார தரிசனம் மட்டும் பார்க்காம மற்ற தரிசனங்கள் பார்க்கறது மிகவும் நல்லது. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலை போய் பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் மட்டும் போகக்கூடாது, மற்ற நட்சத்திரத்தில் போகிறது மிகவும் நல்லது. எந்த நட்சத்திரத்தில் வேணால் போங்க. கிருத்திகைக்கு சில பேர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறாங்க, அந்த ஊர்லேயே இருக்கிறீங்க, நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறதுனால தவறு கிடையாது. கிருத்திகை நட்சத்திரத்தில் இதற்காகவே கிருத்திகை நட்சத்திரத்தை அன்று நான் திருச்செந்தூர் முருகனை பார்க்க போகிறேன்னு சொல்லி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க போகாமல் இருக்கிறது நல்லது.
இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல தான் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும். அந்த 8ஆம் இடத்தை செவ்வாய்னா முருகக் கடவுள்னு பேர். அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தை அன்று வரக்கூடிய நாட்களில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறது நல்லதல்ல. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தாராளமாக போகலாம், ஆனால் திரு ஆலங்குடி குருவோட ஸ்தலத்திற்கு போகக்கூடாது. வருஷம் ஒரு தடவை புது கணக்கு போடுறதுக்காக திரு ஆலங்குடி எல்லாருமே போவாங்க. கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திரு ஆலங்குடி போகாமல் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் தொழிலில் மேன்மை, செய்தொழிலில் ஆதாயம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து சுக்கிரனுடைய திருத்தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், கஞ்சனூர் இது மாதிரி கோயில்களுக்கு போகலாம். புதனுடைய கோயிலாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அந்த மதுரையில் இருக்கக்கூடிய கூடலகர், கள்ளழகர் இது மாதிரி தலங்களுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் போகிறது மிகவும் நல்லது. இன்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு போகிறது மிகவும் நல்லது. மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயிலுக்கு வேணால் தாராளமாக போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பச்சை மேனி வண்ணா அப்படின்னு சொல்லி பெருமாளை சொல்லுவாங்க. அப்போ பச்சை கலர் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி, அங்கே இருக்கக்கூடிய கூடலகர், கள்ளழகர் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது செய்தொழிலில் ஆதாயம், தொழிலில் மேன்மை என்பது நிச்சயமாக கிடைக்கும். படிக்க முடியாத ஒரு குழந்தைங்க, படிக்கிறது தடுமாறக்கூடிய குழந்தைங்க, இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கள்ளழகர் கோயில் இது மாதிரி தலங்களுக்கு போகும்பொழுது புதனுடைய மின்காந்த கதிர்வீச்சு அதிகமான முறையில் கிடைக்கிறதுனால நல்ல முறையில் படிப்பாங்க. அதற்கடுத்து ஸ்ரீரங்கம் போகலாம், கஞ்சனூர் போகலாம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறத தவிர்க்க பாருங்கள். வைத்தீஸ்வரன் கோயில் உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய கோயிலாக இருக்கிறனால வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகக்கூடாது. குறிப்பாக அந்த ஊரில் இருக்கவங்க போகலாம், தப்பு கிடையாது. வெளியிலிருந்து இதற்காகவே போகணும்னு நினைக்கிறவங்க போகக்கூடாது. அதற்கடுத்து சூரியனார் கோயிலுக்கு போகலாம். சந்திரனோட கோயிலாக இருக்கக்கூடிய திங்களூர், திருப்பதி, திங்களூர் போகக்கூடாது, திருப்பதி போகலாம். திங்களூரில் இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய தலங்களுக்கு போகிறனால பாதிப்பு தராது. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, வெளியூர்லேருந்து கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க திங்களூருக்கு குறிப்பாக திங்கக்கிழமை அன்று, வளர்பறையில் பௌர்ணமி அன்று போகக்கூடாது. சந்திரனோட கோயிலாக இருக்கக்கூடிய திருப்பதிக்கு போகிறது ரொம்ப நல்லது. மனதில் நிம்மதி கிடைக்கும், தெளிவு பிறக்கும், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவும். அப்போ எங்கெங்கே போகக்கூடாது, எங்கெங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வைத்தீஸ்வரன் கோயில் மட்டும் தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் திரு ஆலங்குடி தவிர்த்துருங்க. சனீஸ்வரனுடைய திருத்தலமாக சொல்லப்படக்கூடிய திருநள்ளாறு, குச்சனூர் இந்த மாதிரி திருத்தலங்களுக்கு கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களை தவிர, மேச ராசியில் பிறந்த அன்பர்களை தவிர எல்லாருமே தாராளமாக போகலாம், எந்த தவறும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கிராமத்து தேவதை வழிபாடு இதெல்லாம் கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிகவும் மேன்மையான பலன் கொடுக்கும். அப்போது நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா முருகனுடைய திருத்தலங்களுக்கு வளர்வரையில் போகிறது மிகவும் நல்லது. திருச்செந்தூர் மட்டும் கிருத்திகை நட்சத்திரத்தை அன்று போகக்கூடாது, மற்ற நாட்களில் போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகக்கூடாது. மேச ராசி, கும்ப ராசியில் பிறந்த அன்பர்கள் திருநள்ளாறு, குச்சனூர் சனீஸ்வரன் கோயில்களுக்கு போகக்கூடாது. மற்ற எந்த திருத்தலத்துக்கு வேணால் போகலாம், வாழ்க்கையில் சுபிட்சம் என்பது கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் தொட்டக்காரியை சிறப்பாக முடியும்னா ஹோரையை பற்றி தெரிஞ்சுருக்கணும். அப்போ ஹோரையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு காணொலியை பாருங்கள். உங்களுடைய வாகன அதிர்ஷ்ட எண்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். அந்த வாகன அதிர்ஷ்ட எண்களை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.